நம்ம எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்க ஜோக்கர்னாலே அது ஹீத் லெட்ஜர் நடித்த அந்த ஜோக்கர் கேரக்டர் தான். ஏன்னா அது அவர் வெறும் நடிப்பாக கேரக்டராக இல்லாமல் மனுஷன் அதில் வாழ்ந்தே இருப்பார். அதுக்காக அவரோட மொத்த வாழ்க்கையுமே அதில் பணைய வச்சுருந்துருக்காரு. அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வயசுல இருந்தே ஹீத் லெட்ஜருக்கு ஒரு பெஸ்ட்டான ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை இருந்திருக்கு. அவர் வளர வளர அவருக்கு கிடைச்ச சான்ஸ் மூலயமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அவர் நடித்த அவருடைய எல்லா படங்கள்லையுமே அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறி இருந்திருப்பார். அதாவது அவரோட உண்மை வாழ்க்கையவே அவர் அதுக்கு டெடிக்கேஷனெல்லாம் கொண்டு போயிருந்திருப்பார். அவரோட மூவிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் டைம் இல்லாமல் மற்ற எல்லா டைம்லேயுமே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருந்துருக்காரு. ஜோக்கர் படம் மட்டும் இல்லாமல் ஜோக்கர் படத்துக்கு முன்னாடியும் இவர் நடித்த எல்லா படத்துலையுமே இப்படி தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஜோக்கர் படத்துலையும் இவர் ஷூட்டிங் டைம் மட்டும் இல்லாமல் அவரோட ரியல் லைஃப்லேயே உண்மையான ஒரு சைக்கோ மாதிரி, அதாவது அந்த ஜோக்கர் கேரக்டர் மாதிரியே வாழ்ந்துருந்துருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நடிப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் தான் இந்த ஹீத் லெட்ஜர். இருந்தாலும் இந்த மூவியில் இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஜோக்கர்ன்றவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், அதுவும் ரொம்ப சைக்கோத்தனமான கொடூரத்தனமான ஒரு வில்லன் கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோக்கர் கேரக்டருக்கு நிறையா வேஷங்கள் வந்து போட வேண்டி இருந்துச்சு. முகத்தில் வந்து ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஹேர் கலர், இந்த மாதிரியெல்லாம். இது ஒரு ஆப்போசிட் வில்லன் கேரக்டராக இருந்ததுனாலேயே நிறைய நடிகர்கள் இதில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்திருக்காங்க. ஆனால் ஹீத் லெட்ஜர் மட்டும்தான் இந்த கேரக்டருக்கு நடிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த கேரக்டரில் இவர் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டராகவே இவர் மாறி இருந்திருக்காரு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் இவரோட உடம்பும் ரொம்ப மோசமாகிட்டே போயிருந்திருக்கு. இவரோட மனநிலையும் கூட தான். இதனால் இவரோட நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதனால் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த படம் நடிக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா இவரோட மனநிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போயிருந்திருக்கு. ஆனால் ஹீத் லெட்ஜர் இதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அவரோட நடிப்பு திறமையை காட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜோக்கர் கேரக்டர் தான் இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடாக எல்லாராலையும் பெருசாக பேசப்பட்ட நடிப்பில் ஆர்வமுள்ள ஒரு பெஸ்ட் கேரக்டராக வந்து இருந்திருக்கு. இப்படி அவரை செக் பண்ண டாக்டர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலிஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவரை கொஞ்ச நாளைக்கு இந்த ஜோக்கர் கேரக்டரில் இருந்து பிரேக் எடுக்கணும்னு சொல்லியும் இவர் கேட்காம வெற்றிகரமாக இந்த படத்தை நடித்து முடிச்சிருந்திருக்காரு. இது எல்லாத்தோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஜோக்கராக நமக்குலாம் ஞாபகம் இருக்க ஹீத் லெட்ஜர் ஜனவரி 22, 2008 இறந்து போகிறாரு. கரெக்டாக அதே வருஷம் ஜூலை மாதம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதில் ஜோக்கர் கேரக்டர் வந்து பயங்கர ஹிட்டாகவும் ஆரம்பிக்குது. இவர் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் இறந்து போயிருந்திருக்காரு. இவர் அர்ப்பணித்த இந்த ஜோக்கர் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஸ்கார் அவார்டுகள் வந்து குவிய ஆரம்பிக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு வில்லன் கேரக்டருக்கு ஆஸ்கார் விருது கிடைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த மூவியில் சைக்கோ வில்லனாக இருக்கக்கூடிய ஜோக்கர் கேரக்டருக்கு இந்த ஆஸ்கார் விருது கிடச்சிருந்துருக்கு. இந்த உலகத்தையே மிஞ்சிற அளவுக்கும் திருப்பி பார்க்குற அளவுக்கு தான் ஹீத் லெட்ஜர் வாழ்ந்து கடைசியில் இறந்து போயிருந்திருக்காரு. உங்களுக்கு இந்த மூவியில் பேட்மேனை பிடிக்குமா இல்லை ஜோக்கரை பிடிக்குமான்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி மிஸ்டீரியஸான அப்புறம் ஹாரர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.